ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஏற்கனவே பல்லாவரம் சந்தையோட பார்ட் 1 வீடியோவை பார்த்தோம். இன்றைக்கி மீதி வீடியோ, அதாவது பார்ட் 2 வீடியோவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நம்ம என்னென்ன கடை இருந்துச்சு, அங்கே என்னென்ன விற்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ பார்ட் 2வில் வந்து பேலன்ஸ் அதில் கடையை பார்க்க போகிறோம். முக்கியமாக இதில் ஃபர்னிச்சர்லாம் நல்லா கவர் ஆகும். கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்னிச்சரோட ரேட்டு, இங்கேருந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லா வசதியும் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. இது ட்ரை ஃபிஷ் கடை, அதாவது கருவாட்டு கடை. இது அந்த மீன் பிடிக்கிறதுக்கு வலை, அதுக்கு தேவையான அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த கடையில் விற்கிறாங்க பாருங்கள். இதுதான் அந்த வலை. இந்த வலையிலேயே வந்து நிறைய ஐட்டம் இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த கத்தி, சீப்பு, அந்த மற்ற எல்லாம் அந்த அருவாள் மனை எல்லாம் விற்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் ஐட்டம், இந்த டப்பு, இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் விற்கிறாங்க. நீங்கள் பல்லாவரம் சந்தைக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். வெஜிடபிள்ஸ், ப்ரொவிஷன், வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் அவங்க போட்டுக்கிற துணி எல்லாமே இங்கே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இது பாருங்கள், இந்த டேட்டோ போடுறீங்களா, நம்ம கையிலையோ இந்த உடம்புல போடுறாங்களே, அந்த டேட்டோ கடை இங்கே நிறைய இருக்குது. இங்கே பார்த்தேன். இங்கே பாருங்கள், இந்த பித்தளையில் பழைய பொருட்கள்லாம் இங்கே விற்கிறாங்க. அது இல்லாமல் இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பழைய பொருட்களும் இங்கே விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பீங்கான் ஜாடி, இது பில்லோஸு. இங்கே வந்து பில்லோஸ் விற்கிறாங்க, அதே போல் பெட்டும் விற்கிறாங்க. 2 பில்லோ 300 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நீங்கள் எதாவது வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டமோ எதாவது வாங்கினீங்கன்னா கூட இங்கேருந்து எடுத்துன்னு போகிறதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. இதெல்லாம் பழைய கிரைண்டரு. இங்கே வந்து பல்லாவரம் சந்தையில் பார்த்திங்கன்னா பழைய பொருட்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த பழைய பொருட்கள் வேணாலும் இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்து வாங்கலாம். பாருங்கள், இந்த பழைய சைக்கிள், இந்த பழைய ஃபேன், இதுதான் இந்த சோஃபா கடைங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இந்த லாஸ்ட்டில் எண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும். சோஃபா ஐட்டம்ஸு விதவிதமாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த சோஃபா வந்து 3,500 சொன்னார். 3 வந்து ஃபைனல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இங்கே சோஃபா 2000லேருந்தே கிடைக்கும். உங்களுக்கு எல்லா ரேட்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு எல்லா விதமான சோஃபாவும் இங்கே கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மர பீரோ, இது மர டைனிங் டேபிள், இதெல்லாம் செகண்ட் சேல்ஸு. இது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சேரு, பிளாஸ்டிக் ஸ்டூலு, இதெல்லாம் புதுசு. இது வந்து பிளாஸ்டிக் சேர் அண்ட் பிளாஸ்டிக் ஸ்டூல் எல்லாம் புதுசு. இந்த பிளாஸ்டிக் ஸ்டூல் ரேட் கேட்டேன், 220 அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வந்து வுட்டன் சோஃபா. இது பார்த்திங்கன்னா இது சோஃபாலே வந்து நம்ம படுத்துக்கிறதுக்கான பெட்டு மாதிரி இருக்கிற சோஃபா இது. இதுதான் ஸ்லீப்பிங் சோஃபா மாதிரி. இந்த எல் சோஃபா வந்து 12,000 சொன்னார். இந்த எல் சோஃபாவும் 12,000 சொன்னார். நம்ம ரேட்டு கேட்டால் கூட குறைச்சி தராங்க. இங்கே நீங்கள் ஃபர்னிச்சரோ இல்லைனா கட்டில் ஆர் பீரோ இல்லைனா வேறு ஏதாவது பொருள் வாங்கிட்டீங்கன்னா கூட இங்கேருந்து நீங்கள் ஒரு சின்ன வண்டியில் எடுத்துன்னு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற தாம்பரத்துலேயோ கிண்டிலேயோ நீங்கள் இறக்கி அங்கே வச்சுட்டிங்கன்னா அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் பார்சல் சர்வீஸ் வந்து நீங்கள் புக் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்கள் ஊருக்கே எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இங்கே அந்த வசதி இங்கே இருக்குது. இங்கே எல்லா விதமான சோஃபா அண்டு பெட் ஐட்டம்ஸு,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோலிங் சேரு, டைனிங் டேபிள் எல்லாமே இங்கே கிடைக்குது உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி வண்டியில் தான் நீங்கள் வாங்குகிற இந்த ஃபர்னிச்சரை ஏற்றி விட்டுட்டிங்கன்னா அந்த பார்சல் சர்வீஸ் ஆஃபீஸ் வரைக்கும் அவங்க எடுத்து வந்து நமக்கு கொடுப்பாங்க. இந்த பார்சல் சர்வீஸில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அட்ரஸுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடும் அது. இந்த ரோலிங் சேர் வந்து 1800 ருபீஸ் சொன்னாங்க. விலை வேணும்னா கேட்டிங்கன்னா குறைச்சி கொடுக்குறாங்க. இந்த உட்டன் சோஃபாவும் அப்படி தான். விலை ரேட்டு வந்து 2000லேருந்து 6000 வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ரேட்டு கேட்டிங்கன்னா கொடுத்துட்றாங்க. இது ஒன் டைப் ஆஃப் சோஃபா. இது சிட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் சோஃபா. இப்போ இந்த வண்டி வந்து ஓன் வெஹிக்கிள். இப்போ நீங்கள் ஏதாவது அதே போல் உங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வாங்குகிற ஃபர்னிச்சரை அந்த வண்டியிலே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது போல் நிறைய சோஃபா, விதவிதமாக நிறைய சோஃபா இருக்குங்க. இதெல்லாம் யூஸ்டு அந்த ஷோகேஷ், அந்த டேபிள், உட்டன் டேபிள், இதெல்லாம் இதெல்லாம் உட்டன் ஐட்டம்ஸ். இது வாங்கி ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த ரோலிங் சேரு, இது அந்த ஹோட்டலில் யூஸ் பண்ண திங்ஸு. இது பழைய பீரோ. இதெல்லாம் இது இந்த செகண்ட் சேல்ஸ் வாஷிங் மிஷின், செகண்ட் சேல்ஸ் ஃப்ரிட்ஜு, அதே செகண்ட் சேல்ஸ் ஏசி. இது வால் கிளாக். இந்த வால் கிளாக்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. இதில் வந்து 100 ருபீஸ்லேருந்து 150, 200, 250, 300 ஒன்று, 400 வரைக்கும் சொல்லியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து 200 ருபீஸ். இது ஓகே, ரைட். இது வால் கிளாக் வந்து பேட்ரி போட்டு ஓடுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து செக் பண்ணிட்டு தான் வாங்க சொல்கிறாரு அவர். இதெல்லாம் இந்த டாய் ஐட்டம்ஸ். இதெல்லாம் ஷாலு, லெகின்ஸு, இந்த ஐட்டம். இது பர்ஃப்யூம்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது, அத்தரு, இது விற்கிற கடை. இதெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குதுங்க. இந்த இது வந்து 7500 ருபீஸ் சொன்னார் இந்த ரோலிங் சேரு. இந்த நம்ம பெரிய ஆஃபீஸ் வச்சுருந்தோம்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இங்கே பூட்டு ஐட்டம், சின்ன பூட்லேருந்து பெரிய பூட்டு வரைக்கும் கிடைச்சிதுங்க. பார்த்தேன் நான். பாருங்கள், இந்த வண்டி இதை வண்டியில் வாங்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பார்சல் சர்வீஸ் ஆஃபீஸில் நம்ம இறக்கிட்டு புக் பண்ணி வந்துடலாம் நம்ம. இதெல்லாம் வந்து இந்த சுடிதார் டாப்ஸ், அந்த ஐட்டம். இது நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன ஐட்டம்ஸு, ஏதாவது பிளாஸ்டிக் ஐட்டம், கயிறு, இது போல் எல்லாமே விற்கிறாங்க. எதை எடுத்தாலும் இது 15 ரூபா. இந்த கடையில் தான் வந்து நம்ம இந்த
ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நம்ம மோர் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஐட்டம் இங்கே கிடச்சிது பார்த்தேன் நான். இது பார்த்திங்கன்னா இந்த டெலிஃபோனு இது 3500 ருபீஸ் சொன்னார். அந்த நிற்கிற அந்த டெலிஃபோன் வந்து 5 சொன்னார். இந்த கிராமஃபோன் ஐட்டம்லாம் கேட்டது 6000 சொன்னார். இதெல்லாம் நாங்கள் மோர் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன். பட் இங்கே பல்லாவரம் சந்தையில் இங்கே நிறைய விற்கிறாங்க. இப்போ தான் பார்த்தேன். இதெல்லாம் அந்த கோல்டு காயின்னு. நான் அந்த ஏற்கனவே கோல்டு காயின் பற்றி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அந்த பழைய பொருட்கள் தான். இது ரொம்ப பழைய பொருட்கள். இதெல்லாம் வந்து 70 இயர்ஸுக்கு முன்னாடி பழைய பொருட்கள்லாம் கிடைச்சிதுங்க பார்த்தேன் நான். பேக் ஐட்டம், மேட், அந்த காலில் போடுற மேட் ஐட்டம். இது பார்த்திங்கன்னா இந்த பழைய இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பொருட்கள் அந்த டெலிஃபோன்லாம் இருக்குங்க. இங்கே பழைய சாமான் ஐட்டம் எல்லாம் கிடைக்குது. இதில் பார்த்திங்கன்னா பூஜை ஐட்டம், இந்த பூஜைக்கு யூஸ் பண்ணுற விளக்கு ஐட்டத்துலேருந்து தட்டு எல்லாமே கிடைக்குதுங்க. இந்த கடையில் வாட்டர் ஹீட்டர் அண்டு வந்து வாட்டர் ப்யூரிஃபையரும் விற்கிறாங்க பார்த்தேன். இதெல்லாம் செகண்ட்ஸ் தான். இந்த பல்லாவரம் சந்தை உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்கணும். நல்லா நீங்கள் நடந்தீங்கன்னா இங்கே சுற்றி பார்த்து உங்களுக்கு எல்லா தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு நாள் நீங்கள் வந்து லீஷராக வரணும், வந்து பாருங்கள். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வாங்கிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.